Hi friends, welcome to GD Law Studies. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டிருக்க உங்களுடைய டவுட்ஸ்க்கான ஆன்சரை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாத்தீங்கன்னா வைஷாலி. அக்கா ஐ எம் வைஷாலி. எனக்கு இப்போ வரை ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இன்னும் காலேஜில் தரல. மற்ற எல்லா டாக்குமெண்ட்ஸும் நான் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டேன். பட் இந்த ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் மட்டும் அப்லோட் பண்ணலை. அதுக்கு பதிலாக கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணியிருக்கேன். எனக்கு இதனால் ப்ராப்ளம் வருமா அக்கா? எனக்கு நெக்ஸ்ட் வீக்குள்ளே ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் தந்துடுவேன்னு காலேஜில் சொல்லியிருக்காங்க அக்கா. இது எனக்கு கவுன்சிலிங்கில் ஒரு ப்ராப்ளமாக வருமா அக்கா? வைஷாலி, இப்போ 3 இயர்ஸ்க்கு அப்ளிகேஷனில் எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேபி உங்களுக்கு இந்த எடிட்டபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ப்ரொவிஷனல் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ கண்டிப்பாக ஒரிஜினல் நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும், அதை அப்லோட் பண்ணியே ஆகணும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வாங்கிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹேமா. காலேஜ் ஹாஸ்டல் மேரிட் ஆனால் படிக்க முடியும். பிஏஎல்எல்பி ஒரு மேரிட் பர்சன் ஜாயின் பண்ணி இருக்காங்க. இதை பற்றி எனக்கு தெரியல. நீங்கள் யூனிவர்சிட்டி இல்லை கேட்டுங்க, இல்லை ஆல்ரெடி ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணி படிக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்கிட்ட நீங்கள் கேட்டுங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா தினேஷ். மேம், பிசி கேட்டகரி 85 கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? ப்ளீஸ் ரிப்ளை மேம். வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரபா. மேம், 85 கட் ஆஃப் எம்பிசி கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்குமா மேம்? 85% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெயிட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பரணி. அக்கா, நான் எஸ்சி 70% இருக்குது. கவர்மெண்ட்டில் 3 இயர்ஸ் கிடைக்குமா அக்கா? 70% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் கவர்மெண்ட் காலேஜில். மேபி கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா முருகன் பிள்ளை. ரொம்ப நன்றி மேடம். போன வீடியோவில் கேட்டிருந்த கேள்விக்கு ரொம்ப தெளிவாக விளக்கம் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. இன்னொரு டவுட் மேடம். சப்போஸ் ப்ரைவேட்டில் கிடைச்சா இந்த டிகிரிக்கு எஜுகேஷன் லோன் கிடைக்குமா? சப்போஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டாவில் ப்ரைவேட் காலேஜில் கிடைச்சதுன்னா அந்த காலேஜில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு எஜுகேஷன், எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எஜுகேஷன் லோன் தாராளமாக வாங்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, எஜுகேஷன் லோன் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லைனா நீங்கள் அட்மிஷன் போடும்போது அந்த காலேஜில் நீங்கள் என்கொயரி பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரவீன் குட்டி. மேடம், நான் 3 இயர்ஸ் எல்எல்பி கரெக்ஷன் டைம் ஓப்பன் ஆகிட்டால் எத்தனை நாள் ஓப்பனில் இருக்கும்? அது கன்ஃபார்மாக அதை பற்றின அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எதுவும் கொடுக்கல. இப்போ கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா சாரதி. சிஸ்டர், நான் பிஜி 2nd இயர் படிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் இயர் லா அப்ளிகேஷன் போடும்போது யூஜி பர்சன்டேஜ் எடுக்கணுமா இல்லை பிஜி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணுமா? சாரதி, நீங்கள் உங்களுடைய யூஜியை வச்சு தான் நீங்கள் லா அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா கலாம் தமிழ். எம்பிசி 79% 3 இயர்ஸ் கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டு செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ஹை சிஸ் கரஸில் எல்எல்பி அப்ளை பண்ணலாமா? கரஸில் எல்எல்பி கிடையாது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விண்ணில். மேம், கான்டாக்ட் பண்ணோம் மேம், கால் எதுவுமே போக மாட்டேங்குது. நீங்கள் வெப்சைட்டில் அதற்கான கால் பண்ணுறதுக்கான டைம் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த டைமிங்கை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி கால் பண்ணுங்கள். பிஸின்னு கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் டவுட்ஸ் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் கண்டினியூஸாக ட்ரை பண்ணால் தான் உங்களால் பேச முடியும், யூனிவர்சிட்டியை கான்டாக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆஷினா. ஹாய் அக்கா, ஆஷினா அக்கா, 3 இயர்ஸ் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அக்கா. என்னோடய பர்சன்டேஜ் 76 அக்கா. பிசி முஸ்லீம். கவர்மெண்ட்டில் சீட் கிடைக்குமா? ப்ளீஸ் அக்கா கிளியர் மை கொஷின். 76%க்கு மேபி செகண்ட் ஆர் தேர்ட் ரவுண்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்டை பேஸ் பண்ணி தான் செகண்ட் ரவுண்டை நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியும்.
நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ், அக்கா காலேஜில் டிசி வாங்கிட்டேன், ஆனால் டிகிரி சர்டிஃபிகேட் 6th செம் சர்டிஃபிகேட் கொடுக்கல இன்னும். ஆனால் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் காப்பி தான் வச்சேன். மேக்ஸிமம் காலேஜ் கவுன்சிலிங் வரும்போது கொடுத்துருவேன். ஓவரால் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாங்க அக்கா, லேட் ஆகும். அப்போது ஜாயின் பண்ண முடியுமா முடியாதா? கட் ஆஃப் 86 அக்கா. 3 years LLBக்கு பேட்ச் இன்னும் கொடுக்கல. ஒன்லி 5 செமஸ்டர் ஒரிஜினல் மார்க் ஷீட் டிசி தான் இருக்குது. நீங்கள் ஜெகதீஷ், நீங்கள் கண்டிப்பாக வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் அப்போ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ், அதாவது கன்சாலிடேட் மார்க் ஷீட்டாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு டிகிரி சர்டிஃபிகேட் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ஒரிஜினல் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து சீட் அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து 2021-24 பேட்ச் இல்லையா, உங்களுக்கு வந்து மேபி என்னை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டியில் கவுன்சிலிங் வர்றதுக்குள்ளே இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. ஸோ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 86% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது உங்களுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பு, அக்கா செகண்ட் கவுன்சிலிங் ரீஅலாட்மெண்ட் எப்போ வரும்? 5 yearsக்கு. நீங்கள் எந்த காலேஜில் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலேஜிலே கேளுங்க, ரீஅலாட்மெண்ட்டுக்கான ப்ராசஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா விந்தியா போஸ், அக்கா ப்ரைவேட் லா காலேஜ் படித்தா வேல்யூ கிடையாதுன்னு சொல்கிறாங்க அக்கா, அது உண்மையா சொல்லுங்க அக்கா ப்ளீஸ் அக்கா. ப்ரைவேட் காலேஜில் படித்தா வேல்யூ இல்லைன்னு சொல்கிறதுலாம் உண்மைன்னு சொல்ல முடியாது, உண்மை இல்லைன்னு சொல்ல முடியாது. அதாவது வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் படிச்சிங்கன்னா அது தனியான ஒரு வேல்யூ தான் உங்களுக்கு. ஆனால் வந்து சுத்தமாக வந்து வேல்யூ இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ரைவேட் காலேஜில் எங்கே படித்தாலும், கவர்மெண்ட்டில் படித்தாலும் சரி, ப்ரைவேட்டில் படித்தாலும் சரி, உங்களுடைய நாலேஜை நீங்கள் தான் கெயின் பண்ணிக்கலாம். காலேஜ் வந்து உங்களுடைய நாலேஜை வந்து கெயின் பண்ணாது. நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கிட்டீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரைவேட்டில் படிச்சிங்களா கவர்மெண்ட்டில் படிச்சிங்களான்னு யாரும் கேட்க போகிறதில்ல. உங்களுக்கான நாலேஜ், உங்களுக்கான கெப்பாசிட்டி இருக்குதுன்ற பட்சத்தில் அந்த நாலேஜையும் அந்த கெப்பாசிட்டிக்கான மரியாதை தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் எந்த காலேஜில் படிச்சிங்கன்றதை அவங்க வந்து ஆராய்ஞ்சு பார்க்க போகிறது இல்லை. ஸோ வேல்யூ தான், நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ப்ரைவேட்டில் படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா பிராங்க், ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சன்டேஜ் சொல்லுங்க அக்கா. ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதாவது நீங்கள் எல்லாமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் வருவீங்க. ஸ்பெஷல் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஹைடடாக தான் நினைக்கும். அதாவது நீங்கள் வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் இருக்குன்னா உங்களுக்கு டைரெக்டான மெயில் மெசேஜ் தான் வந்து சென்ட் பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. இது வந்து அஃபிஷியலாக இதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வெப்சைட்டில் விட மாட்டாங்க. ஸோ என்ன கட் ஆஃப்ன்றது எனக்கு அதை பற்றி தெரியல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மை லவபிள் மூமெண்ட், எத்தனை டே அக்கா எடிட் ஆப்ஷன் இருக்கும்? அது வந்து சொல்ல முடியாது எத்தனை டே வந்து இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் என்னென்னலாம் எடிட் பண்ணணும்னு இருக்கீங்களோ அதை வந்து ஃபஸ்ட்டு எடிட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. கரெக்டாக பண்ணுங்கள், தப்பாக பண்ணாதீங்க மறுபடியும். நெக்ஸ்ட்டு வந்து சங்கர், அக்கா சோயலில் 4th ரவுண்ட் வருமா அக்கா? வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. லாஸ்ட் இயரோ அதுக்கு முன்னாடி இயரோ வந்து 4th ரவுண்டு வந்திருக்கு. சீட் அவைலபிலிட்டி பொறுத்து தான் வந்து சோயலில் 4th ரவுண்டு வருவாங்க, கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஆகாஷ், ப்ரோ காலேஜ் எப்போ ஓப்பன் பிஏ LLB 5 yearsக்கு? அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயும் செகண்ட் ரவுண்ட்லேயும் செலக்ட் ஆகியிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகி கிளாஸஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்போ நீங்கள் 3rd ரவுண்டில் செலக்ட் ஆனீங்கன்ற பட்சத்தில் கண்டிப்பாக வந்துட்டு காலேஜ் அனௌன்ஸ்மெண்ட்டை உங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் இஷ்யூ பண்ணும்போதே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு கமெண்ட் பார்த்தீங்கன்னா அபி, IM 76 BC எனக்கு சீட் கிடைக்குமா ஃபார் 3 years LLB? வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாலா, ஹாய் சிஸ்டர், IM 87% MBC எனக்கு 3 years LLBக்கு சீட் ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்குமா? 87%க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாமினி, நான் BC 79 3 years LLBக்கு கவர்மெண்ட் லா காலேஜ் கிடைக்குமா சிஸ்டர்? கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கன்ஃபார்மாக. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ராஜலிங்கம், மேம் சோயலில் 3rd ரவுண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் எப்போ வரும் சொல்லுங்கள். இந்த வீக்கில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா சமிதா, அக்கா நான் SC 70 இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட்டில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சஞ்சய், மேம் 3rd ரவுண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ போடுங்க மேம். அண்ட் 3rd ரவுண்டில் அஃபிலியேட்டட் காலேஜ் சீட் எவ்வளோ இருக்குங்க மேம்? அதாவது 3rd ரவுண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து ஆல்ரெடி வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ சேனலில் இருக்கிற வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா.
தேன்மதி மேம் எனக்கு கட் ஆஃப் 86 வருது. ஸோ எனக்கு சீட் கிடைக்குமா? தேர்ட் ரவுண்டில் கண்டிப்பாக கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் 3 years LLB தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வருமாக்கா? கண்டிப்பாக வந்து தேர்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வரும். நெக்ஸ்ட் கமெண்ட் பார்த்தீங்கன்னா மதாப் அக்கா நான் பிசி 3 years LLB 81 கிடைக்குமா சிஸ்? அக்கா நான் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் லெட்டர் ஃபார்மேட் வச்சு அப்ளை பண்ணியிருக்கேன். எப்படி வர சிஸ்டர் உங்ககிட்ட ஒரிஜினல் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் இப்போ வந்துடுச்சுன்னா நீங்கள் எடிட்டபிள் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அப்ளிகேஷன் எடிட் பண்ணி உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இன்னும் உங்களுக்கு வரலன்ற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைன் கவுன்சிலிங் எப்போ கன்ஃபார்மாக வந்து உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணியே ஆகணும், அப்லோட் பண்ணியே ஆகணும். 81% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. மோஸ்ட்லி எல்லாருடைய கமெண்ட்ஸுக்கும் வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டேன். இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்க பார்க்குறேன் as soon as possible. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ்.